ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கிப்லி ஃபோட்டோ தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ வந்து எப்படி அனிமேட்டட் வீடியோவாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிப்லி ஃபோட்டோ ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ. ChatGPT அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். அந்த ChatGPTயில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட், அதாவது கிரியேட் திஸ் இமேஜ் இன்டூ கிப்லி ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமேஜ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கிப்லி இமேஜாக மாறிடும். இந்த கிப்லி இமேஜாக மாறின ஃபோட்டோவை எப்படி ஒரு அனிமேட்டட் வீடியோவாக ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிப்லி வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டோட நேம் வந்து ஹைலியோ AI அப்படின்றது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இது போல தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இது போல் ஒரு லோடிங் இஷ்யூஸ் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, எடுத்த உடனே டெஸ்க்டாப் மோடு வந்து ஆன் பண்ணிவிடுங்க. டெஸ்க்டாப் மோடு உங்களுக்கு தெரியும், 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து லோட் ஆகிட்டு நமக்கு என்னென்ன இமேஜஸ் வந்து வருமோ அது எல்லாமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்கே டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சைன்இன் பண்ணிட்ட பிறகு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு வந்து வரும். அது பக்கத்தில் வந்து 1100 காயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரியேட் வீடியோ இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த வீடியோ பட்டன் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இங்கே வீடியோ ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பேஜில் வந்து விட்டுரும். இதான் அந்த பேஜ். இந்த பேஜ் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுற இடம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான கிப்லி இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்ட பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா செகண்டாக ஒரு பாக்ஸ் வந்து வரும். இங்கே தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து இந்த 2வது ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கர்சர் பாருங்கள், இந்த சைடில் வந்து ஓப்பன் ஆகும். 2 கண்ட்ரோல் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் லைப்ரரி, செகண்ட் கேமரா. இந்த கேமரா கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்து ஒரு சில வீடியோஸோட டெம்ப்ளேட் வந்து வரும். என்னென்னலாம் பண்ணணும் இங்கே பாருங்கள். ஸ்டேஜ் ரைட்டு, ஸ்டேஜ் லெஃப்ட்டு, சினாட்டிக் ஷாட்டு, அது மட்டும் இல்லாத லெஃப்ட்டு சர்க்கிளிங், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் லைப்ரரி. நான் இப்போ வந்து ப்ரெசென்ட் லைப்ரரியில் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த தேர்டாக இருக்குல்ல, மிஸ்டி மார்னிங் ஃபாரஸ்ட், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே நம்ம கிளிக் பண்ணுறது வந்து இந்த சைடில் வந்து ப்ராம்ப்ட் வந்து கமெண்ட்டை வந்து போடும். நான் கிளிக் பண்ணேன் இல்லையா, அந்த மிஸ்டிங் மார்னிங் ஃபாரஸ்ட்டு, அது இங்கே வந்துச்சு பாருங்கள். ஓகே, நான் கொடுத்த தீம் வந்து இங்கே ப்ராம்ப்ட் வந்து அடிச்சிச்சு. இப்போ கீழே பாருங்கள், இந்த 30 காயின்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம வந்து 1100 காயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு 30 காயினை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் அந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், டாப் ரைட்டில் வந்து வீடியோ வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது டைம் எடுத்துக்குள்ள நீங்கள் பேக்ரவுண்டில் விட்டுட்டு வேறு வேலை வந்து பார்க்கலாம். இப்போ ரெடியான இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன், ஃபைல் சேவிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு வித் வாட்டர் மார்க், வித்தவுட் வாட்டர் மார்க்னு காட்டும். வித் வாட்டர் மார்க்கில் டவுன்லோட் பண்ணால் ஃப்ரீ, வித்தவுட் வாட்டர் மார்க்கில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பே ஆப்ஷன் பண்ணணும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய கூகுள் ஃபைல்ஸில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். அவுட்புட்டை இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.